இன்னைக்கு என்ன மகாநதி சீரியல்ல நடந்துச்சு அப்படின்னா, வெண்ணிலா வந்து எல்லார்கிட்டயும் சாரி சொல்றா. நான் பண்ணது தப்பு தான். நான் வந்து பசுபதியோட சேர்ந்துக்கிட்டு அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சாரி கேட்குறா. உடனே விஜயோட தாத்தா, இல்லம்மா பரவாயில்ல. நீ விஜய வந்து உன்னால நிக்க முடியாத நிலைமையிலயும் நீ கோர்ட்டுக்கு வந்து விஜய்க்காக பேசுனல்ல, அதுவே போதும்மா. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன்னா காலையிலேயே கோர்ட்லயே நிக்க முடியாம நின்ன. நீ போய் ரெஸ்ட் எடும்மா. எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வெண்ணிலா வந்து, எனக்கு என் மாமா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சவொடனே, என் மாமாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறா விஜய் கிட்ட. விஜய், நான் அதெல்லாம் பேசிட்டேன் வெண்ணிலா, நீ பார்த்துக்கலாம். உன் மாமா வந்துருவாரு, இப்ப ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு, பத்திரமா வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விஜய் வந்து விஜயோட பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்க காவேரி கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அவ ஏற்கனவே எல்லா பிரச்சனைக்கும் அவ தான் காரணம்னு நினைச்சு போட்டு குழப்பிட்டு இருக்கா. நீங்க ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான் விஜய். அதுக்கு பாட்டி உடனே, நான் ஒன்றும் தப்பா பேசலையேப்பா, நான் எதுவும் பேசிட்டேனா அப்படி அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா, இனிமேல் நீ எது பேசினாலும் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, இந்த வெண்ணிலா இங்க இருக்கிறது எனக்கு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா. இவ பிரச்சனையை முடிச்சு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குப்பா, அவளை ஒரு இடத்துல செட்டில் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயும், பார்க்கலாம் வெண்ணிலா ஃபியூச்சருக்கு என்ன வேணும்னு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜய். உடனே வெண்ணிலாவோட மாமா வராங்க. மாமா வந்து, எனக்கு உள்ள வரவே சங்கடமா இருக்கு, நான் பசுபடியோட சேர்ந்து நிறைய பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் போய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. வெண்ணிலாவோட மாமா வந்து, எங்க வெண்ணிலா அப்படின்னு கேட்டோன்னே, வெண்ணிலா ரெஸ்ட் எடுக்கிறாங்க அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் ஊருக்கு அழைச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ திருச்சிக்கெலாம் நிறைய பஸ் இருக்குது, நான் இங்கேருந்து திருச்சி போய் அங்கேருந்து திண்டுக்கல் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவோட மாமா. இல்லை, நாளைக்கு வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழைச்சிட்டு போங்க, அது வரைக்கும் வெண்ணிலா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவோட தாத்தா. உடனே விஜய், வாங்க உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னே, போலீஸ் ஸ்டேஷனில் அதெல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாப்பா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.